ரேட்டும் கம்மியா இருக்கணும், துணியும் நல்லா குவாலிட்டியா இருக்கணும்னா நம்ம தாம்பரம்ல இருக்க ஜூடியோக்கு தான் நான் அடிக்கடி போய் ட்ரெஸ் எடுப்பேன். உள்ள ஒர்க் பண்ற ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் தான் கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கடைக்கு வாங்கன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ட்ரெஸ் என்னமோ எனக்கு தான் எடுக்க வந்தேன், ஆனா தங்கச்சி என் கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கும் எடுத்து கொடுங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டான். அதான் ஜூஸ் கடையில என்ன ரோஸ் மில்க் குடிக்கவே விடாம பண்ணா, இங்க என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் கம்மியா இருக்கும், பிளஸ் குவாலிட்டியும் பயங்கரமா இருக்கும். எல்லாம் பேசுறேன்றதுக்காக இது ப்ரொமோஷன் வீடியோ நினைச்சிடாதீங்க, இது 100% என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கையை விட்டா எங்க நான் ஓடிற போறேன்னு என் கையை டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். கடைக்கு வந்து அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் நான் எந்த ட்ரெஸ்ஸுமே இன்னும் செலக்ட் பண்ணல. ஆனா இவன் 5 ஷர்ட் 2 பேண்ட் ரெடியா எடுத்து வச்சிட்டான். எடுக்க வந்த எனக்கு பில்லு பாத்தீங்கன்னா 800 ரூபாய், ஆனா கூட சப்போர்ட்டுக்கு வந்த இவனுக்கு பாத்தீங்கன்னா 3900 ரூபாய். இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. ஒரு வழியா ஷாப்பிங் முடிச்சாச்சு, பில்ல போட்டு கிளம்பலான்னு பார்த்தா பில் கவுண்டர் பாத்தீங்கன்னா நல்லா ரேஷன் கடையில நிக்கிற மாதிரி கூட்டம். நீங்க ட்ரெஸ் வாங்குறதுல என்ன டிராபேக்னு பாத்தீங்கன்னா, நம்ம போட்டுட்டு இருக்க மாதிரி ரோட்ல எல்லாருமே ஒரே மாதிரி போட்டுட்டு சுத்துவாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி. மறுபடியும் நாளைக்கு உங்களை வேற ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். பை பை சொந்தங்களே.